வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், அந்த வீடியோ கொஞ்சம் போய் பாருங்க. போன மேட்ச் கேஎல் ராகுல் 100 அடிச்சிட்டாரு, ஜுரல் 100 அடிச்சிட்டாரு, ஜடேஜா 100 அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு கில்லு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன் 100 அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். எஸ் அப்கோர்ஸ். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். டாஸை வின் பண்ணி இந்தியா பேட்டிங் ஆடுறேன்னு சொன்னாங்க. அதாவது இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து டாஸ் வின் பண்ண பேட்டிங் தானே எல்லாத்துக்கும் தெரியும். டெல்லி வேற சொல்லவா வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. கேஎல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வந்தாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டெடியான ஸ்டார்ட்னு தான் சொல்லியானோம். ரொம்ப அதிரடியா ஆடுறேன், 4 அடிக்கிறேன், அப்படி அங்கே பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறேன், ஜேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறேன்னு நான் நார்மல் ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறேன்னு சொல்லி வந்தாங்க. வேற லெவலில் ஆடினாங்கன்னா சொன்னோம். கேஎல் ராகுல் அப்படி இறங்கி ஒரு காமன் கம்போஷரா ஆடி ஒரு 30+ அடிச்சாரு. எஸ் அப்கோர்ஸ் அவர் ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு. பட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க, என்னால முடியும், நான் சின்ன பையன், என்னை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 173 ரன் நாட் அவுட்ல இருக்காரு. சாய் சுதர்சன் தமிழகத்தின் செல்ல பிள்ளை 87 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஒருவேளை ஒரு 13 ரன் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அடுத்த மேட்ச் டெஸ்ட் மேட்சுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சுமன் கில் அவர் மேல வச்ச நம்பிக்கைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கும்னு சொல்லலாம். பட் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரோன்னு நினைக்கிறேன் சாய் சுதர்சன். சுமன் கில் வந்தாரு, 20 ரன்ல இருக்காரு. 318க்கு 2ன்னு சொல்லி நேற்றைய நாள முடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு தான் சொல்லணும். பவுலர்ஸ் வந்து போடுறாங்க, கமெண்ட்ரியில சொல்றாங்க அவங்க கண்டினியூ ஒரு லென்த் பிடிச்சி போட மாட்டாங்க, ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி போட மாட்டாங்கன்னு. இன்னொரு சைடு ஸ்பின்னர்ஸ் வந்து போடுறாங்க. இவங்க வந்து ஒரு அட்டாக் கிரிக்கெட் ஆனா கூட ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் இவங்க எந்த பால் லூஸ் பால் வருது அதை மட்டும் தான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லி வேற லெவல்ல ஆடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 173 ரன் அடிச்சிருக்காரு. பட் அதுல ஒரே 6 கூட அடிக்கல. எஸ், ஒரே ஒரு 6 அடிச்சிருக்காங்க. அது யாரும் கேஎல் ராகுல், மற்றபடி சாய் சுதர்சன் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஆகட்டும், கில்லா இருக்கட்டும், யாரும் 6 அடிக்கல. அந்த அளவுக்கு பொறுமையா கம்போஷரா விளையாடுறாங்க. இந்த மேட்ச் வந்து 2 நாள்ல முடியுமா 3 நாள்ல முடியுமா தான் சொல்ல முடியும். எஸ் அப்கோர்ஸ் இப்போ 312 அடிச்சாங்க. செகண்ட் நாள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 200-250 அடிச்சாங்கன்னு சொல்லல, ஒரு 600 அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 250 ஒரு 300 அடிப்பாங்க. அதுக்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன் கொடுத்து மேட்சை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல வெஸ்ட் இண்டீஸ் கம் பேக் பண்ணுவாங்களா, டஃப் கொடுப்பாங்களான்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரை நாளைக்கு எஸ் அப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் 200 அடிக்கணும், அது ஆசை. அது மட்டும் இல்லாம கில்லு 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஜுரல், ஜடேஜாலாம் வந்து டப்பு டப்புன்னு பேட் விடுவாங்க. நாளைக்கு டீக்கு மேல வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு 600-550 இருக்கும்போது டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டு வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் பேட் பண்ண வச்சு ஒரு 50க்கு 3 50க்கு 4 நிலைமையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்கணும், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.